நம்ம தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக தாலுக்கா ஆஃபீஸர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும், உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து வேலை செய்யலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/12/2024 அன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இப்போ பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான நோட்டீஸ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே முன்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க ரெக்ரூட்மெண்ட்டு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். இது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 விதமான ஜாப்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து வெளியிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப்லைன் மூலிமாவெல்லாம் பண்ண தேவையில்லை, ஆன்லைன் மூலிமா வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். 31/12/2024 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன ஜாப்க்கு வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க. 3 விதமான ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு NHMS ஸ்கேமு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இது வந்து டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நல்வாழ்வு சங்க திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க. எப்போது வந்து வெளியிட்ருக்காங்க, எல்லா டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 31/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்காக உங்களுக்கு 4 வேக்கன்சி இருக்குது. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா MBBSயில் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே உங்களுக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு ஹோட்டலில் மேனேஜர், அதாவது ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. MBBSயில் நீங்கள் MBBS அப்படி இல்லைன்னா டென்டல், ஆயுஷ், பேராமெடிக்கல் டிகிரி இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் முடிச்சாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கோங்க. வித்தின் வந்து 2 இயராவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதில் மைக்ரோபயாலஜிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. MBBS MDயில் அல்லது மைக்ரோபயாலஜி அல்லது MSc அதாவது மெடிக்கல் மைக்ரோபயாலஜி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், 40,000 ரூபாய் உங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டென்டலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சி இருக்குது. MBBSயில் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் டென்டலில் ப்ரைவேட்லேயோ இல்லை டென்டல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 2 ரிஜிஸ்ட்ரேஷன் வித் தமிழ்நாடோட கவுன்சிலோட சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் சோஷியல் ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. MA சைக்காலஜியோ அல்லது சோஷியல் ஒர்க் மெடிக்கலோ அல்லது பிசியோதெரப்பியோ நீங்கள் முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதாவது ஐடி கண்டக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குங்க. MSc IT BE நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் செகண்டு அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்காக உங்களுக்கு 9 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோவிலையோ அல்லது BSCலையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தாவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 ரூபாய் வந்து உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அண்டு மிட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட்டில் வந்து 6 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. BSCலையோ அல்லது டிப்ளமோலையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 18,000 ரூபாய் உங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கும். அண்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு OT டெக்னீஷியனில் வந்து 2 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ OT டெக்னீஷியன் முடிச்சிருந்தால் 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அண்டு ரிஜிஸ்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோவிலையோ அல்லது டிகிரியிலோ நர்சிங் படிச்சிருந்தாலும் அது வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டோ அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் டென்டல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் டென்டலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,800 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். டேட்டா என்ட்ரி அதாவது ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் அண்ட் நேஷ்னல் மிஷன் அதாவது மென்டலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்காக மென்டல் ஹெல்த்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காகவும் அண்டு நேஷ்னல் ஹெல்த் மிஷன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காகவும் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் மிஷன் ப்ரோக்ராம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வேக்கன்சிஸாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,500 வரைக்கும் உங்களுக்கு வேக்கன்சி சம்பளம் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் நீங்கள் கிராஜுவேட்டோ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இன்னைக்கு நேஷ்னல் கேர் யூனிட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் 10,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டேட் பாரோக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி அதாவது டிகிரியில் வந்து நீங்கள் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th பாஸோ அல்லது ஃபெயிலோ இருந்தாவே போதும். அண்ட் வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். இதில் சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலும் ஃபெயில் ஆகிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத நிறைய அதாவது ஒரு 8 பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 8,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 57 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் அந்த ஓடி அசிஸ்டண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் எதுக்கெல்லாம் உங்களுக்கு 8,500 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் மந்த் சேலரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்காகவும் கிளீனர் அண்டு ஹெல்த் பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்காகவும் அண்ட் ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் அண்ட் சீனியாரிட்டி அண்ட் அட்டெண்டட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சீனியாரிட்டி அண்டு ஹோட்டல் அதாவது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 8th வந்து பாஸாக இருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இதுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அவங்க கொடுத்துருக்கிற அந்த க்ரீன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தால் போதும் நோட்டிஃபிகேஷன் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த 32 கேட்டகிரிஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட் அப்படின்னு துருவாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து செலக்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அதில் வந்து உங்களுக்கான தகுதியான பொசிஷன் அதாவது உங்களுக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு வந்து உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் தகுதியாக இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகண்ட்டோட நேமை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்பவுஸு ஃபாதர் நேமு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஏஜ் அண்ட் உங்களுடைய ஃபைனல் இயர் இந்த நீங்கள் மெயிலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க மொபைல் நம்பர் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க அண்ட் உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ஒன்ஸ் சேவ்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் ஐடி ப்ரூஃப்கான ஐடி அண்ட் உங்களுக்கான ஃபேஸ்க்கான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடியா ஆதார் ஐடியா ரேஷன் கார்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் டெஃபினெட்லி ஹேபிலிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் விடோ சர்டிஃபிகேட் அண்ட் உமன் இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நீங்கள் ஒரே பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் எது தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து ரீட் பண்ண தெரியுமா படிக்க தெரியுமான்னு எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் எல்லாமே தெரியும்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீட் அண்ட் ரைட் பண்ண தான் தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியாது அப்படின்றத நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணாதீங்க. அண்ட் அதர் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்டோ அல்லது +2 எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட பாசிங் இயர், நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டிடியூட் நேம், உங்களுடைய டோட்டல் மார்க், உங்களுடைய எபிலிட்டி மார்க்கு எவ்வளோ இருக்குது, பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். வித் உங்கள் காலேஜோட அதாவது உங்கள் காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாமே ஒன்ஸ் இது பண்ணிவிட்டு உங்களுடைய டிக்ளரேஷனில் வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டு உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோடு வந்து இப்போ கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு உடனே சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ரிசல்ட் வந்து வெளியிட்ருக்காங்க. நீங்கள் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது என்எம்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதில் உங்களுடைய பெயர் இருக்கா அப்படின்றத நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ண மாட்டோம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் கேண்டிடேட்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க, வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கான வேகன்சிஸோ அல்லது உங்களுடைய நேம் வந்து வரலைன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். அப்படி வந்துருந்துச்சுன்னா இவங்க வந்து கால் பண்ணி என்றைக்கு வர சொல்கிறாங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ஹெச்எம் ஸ்கேமுக்காக வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்க்காக உங்களுக்கு 6 பேர் வந்து 5 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் பேரெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது சோஷியல் ஒர்க்கு, இந்த பிசியாலஜிஸ்ட்டு, இந்த டாக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ காய்ஸ் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வேலை பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.